குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு இயல் 6 கவிதை பேழை ஆல்ரெடி நம்ம 2 பார்த்துட்டோம். அதோட தொடர்ச்சி தான் இந்த கவிதை பேழை. மெய்ப்பாட்டியல். மெய்ப்பாட்டியல் அப்படின்னா நம்ம உடலில் தோன்றக்கூடிய அசைவுகள், சரியா, உணர்ச்சிகள் தான் மெய்ப்பாட்டியல். தொல்காப்பியருடைய மெய்ப்பாட்டியல் தான் நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம், சரியா. நமக்கு பாடப்பகுதியில் தொல்காப்பியத்தில் பொருளதிகாரத்தில் இருக்கிறது தான், பொருளதிகாரத்துலேருந்து தான் இந்த மெய்ப்பாட்டியல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும், தொல்காப்பிய ஒரு இலக்கண நூல். அவருடைய இதில் 3 அதிகாரங்கள் இருக்குது. எழுத்து, சொல், பொருள் அப்படின்னு சொல்லிட்டு 3 அதிகாரம் இருக்குது. அந்த பொருள் அதிகாரத்தில் தான் நமக்கு வந்து மெய்ப்பாட்டியல் அப்படின்ற இந்த பாடல் கொடுத்துருக்காங்க, இந்த பகுதி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 27 இயல்கள் இருந்துச்சு, சரியா. பொருள் மொத்தம் 27 இயல்கள். அதில் நமக்கு ஒரு பகுதி தான் இந்த மெய்ப்பாட்டியல், சரியா. இந்த இயல் கொடுத்துருக்காங்க. அடுத்து, தொல்காப்பியம் தமிழ் கிடைக்கப்பெற்ற மிக பழமையான முதல் இலக்கண நூல் அப்படின்னு 1 மார்க்கில் கேட்டால் கண்ணை மூடிட்டு தொல்காப்பியம் சொல்லுங்க, சரியா. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பழந்தமிழரின் நாகரிக செம்மையினை தெல்ல தெளிய விளக்கும் ஒப்பற்ற பெருநூல். பழந்தமிழர்களுடைய நாகரிகம், பண்பாடு, பழக்க வழக்கம், அது எல்லாத்தையும் அதை எது கூட கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு விளக்கக்கூடிய பெருநூல் எதுனா நம்மளுடைய தொல்காப்பியம் தான். தமிழ் மொழியின் அமைப்பை விதிகளாக்கி விளக்குவதோடு தமிழ் கவிதையியலின் நுட்பங்களையும் பேசுகிறது தொல்காப்பியம். தொல்காப்பிய பொருளதிகாரம் கவிதைகளுக்கான பொருண்மை, உறுப்புகள், உத்திகள், அழகு ஆகியவற்றை சிறப்புற எடுத்து இயம்புகிறது. அதாவது கவிதைகளுக்குன்னே இருக்கக்கூடிய பொருண்மை, உறுப்பு, உத்தி, அழகு, இது எல்லாமே தொல்காப்பியத்தில் இருக்குது. அதுக்கு தான் அந்த இது வந்து இயல்பாக எடுத்து இயம்பக்கூடிய இயல்பு வந்து தொல்காப்பிய நூலுக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா. அடுத்தது, தொல்காப்பியத்தில் எத்தனையோ ஆசிரியர்கள் உரை எழுதியிருக்காங்க. பேராசிரியர், அடுத்து சேனாவரையர், இளம்புறனார், இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. இதில் வந்துட்டு நூல் முழுமைக்கு உரை எழுதினவர் யார் அப்படின்னா இளம்புறனார், சரியா. தொல்காப்பியரை வந்து தமிழ் சான்றோர்கள் எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா ஒல்கா பெரும்புகழ் தொல்காப்பியன் அப்படின்னு எல்லாருமே அவரை வந்து சிறப்பாக போற்றி அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் உங்களுக்கு இதில் இருந்து 1 மார்க் தான் அதிகமாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் லைன் பை லைனாக அண்டர்லைன் பண்ணி படிச்சுக்கோங்க. இது எந்த அதிகாரத்துலேருந்து வருது, மொத்தம் இதில் எத்தனை இயல்கள் இருந்துச்சு, சரியா. தொல்காப்பியரை தமிழ் சான்றோர்கள் எப்படி அழைக்கிறாங்க, நூல் முழுசுக்கு உரை எழுதினவர் யார், இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், தெளிவாக 1 மார்க் மாதிரி படிச்சுக்கணும். தமிழ் இலக்கியத்துக்கான, அதாவது கவிதைகளுக்கான உத்தி, அதாவது சிறப்புகள்லாம் என்னென்ன அப்படின்னு 1 மார்க்கில் கேட்கலாம், சரியாம்மா. ஸோ இப்போ நம்ம மெய்ப்பாட்டியலுக்கு போகலாம். நுழையும் முன்னில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இலக்கியத்தை படிக்கும் தோறும் அதன் பொருளை ஆழப்படுத்தும் வகையில் காட்டப்படும் உணர்ச்சி வெளிப்பாடே சுவை என்னும் மெய்ப்பாடு, சரியா. இந்த 8 சுவைகளும் ஒரு இலக்கணத்தை நம்ம படிக்கிறோம், ஒரு இலக்கியத்தை படிக்கிறோம் அப்படின்னா நம்ம கண்ணு முன்னாடி அந்த உணர்ச்சி வெளிப்பாடை கொடுக்கறது எதுனா சுவை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெய்ப்பாடு அப்படின்றது தான். சொற்கேட்டாருக்கு பொருள் கண் கூடாதல். சொல்ல கேட்குறவங்களுக்கு பொருள் தரணும்னு அவசியம் இல்லை, சொல்ல கேட்கும் போதே அதோட பொருள் வந்து கண்ணு முன்னாடி நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொல்காப்பிய உரையாசிரியரான பேராசிரியர் கவி கண்காட்டும் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். கவி கண்காட்டுனா அந்த செய்யுளே வந்து கண் முன்னாடி பொருள் எல்லாத்தையுமே காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாடகத்தில் நடிப்பவரிடத்தில் தோன்றும் மெய்ப்பாடுகள் காண்பவரிடத்திலும் உணர்வுகளை தோற்றுவிக்கும். இப்போ ஒரு நாடகம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ வர சீரியல் கிடையாது, அந்த காலத்தில் நம்ம வந்து மேடை நாடகம் அதெல்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பாடு எல்லாமே காண்போருக்கு வரணும். அவங்க அழுகிறாங்களா, நம்மளையும் அறியாமல் அழுக அந்த உணர்ச்சி வெளிப்படுறது, கோவப்படுறாங்களா, நம்மளும் திடீர்னு கோவப்படுறது, எப்படி செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறது, அழுகை, உணர்ச்சி, இந்த மாதிரி சிரிப்பு, இது எல்லாமே வந்துட்டு அந்த நடிப்பவருக்கும் காண்பவருக்கும் உணர்ச்சிகளை தோற்றுவிக்க வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இலக்கியத்தில் வரும் செய்தி கண்ணெதிரே தோன்றுமாறு காட்டப்படுவதே மெய்ப்பாடு. நம்ம முன்னாடி அந்த செய்தியை கண் முன்னாடி நடக்கிற மாதிரி காட்டுறது தான் மெய்ப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இலக்கியத்தின் வடிவமும் பொருளும் சார்ந்த மெய்ப்பாடு மிக சிறந்த அழகியல் கோட்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம மெய்ப்பாடுன்னு சொல்கிறோம். மெய்ப்பாடு என்ன அப்படின்றது தான் இந்த 100 ரூபாய் கொடுத்துருக்காங்க, சரியா.
தொல்காப்பியத்திலேருந்து ஒரு நூற்பா. நகையே அழுகை இளிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்று அப்பால் எட்டே மெய்ப்பாடு என்பர். இந்த எட்டும் தான் மெய்ப்பாடு என்பார். ஃபஸ்ட்டு நகைனா சிரிப்பு, அழுகை அப்படின்னா தெரியுள்ள அழுகிறது. அடுத்தது இளிவரைனா சிறுமை குணம், சிறுமையாக நினைக்கிறது. மருட்கைன்றது வியப்பு, சரியா, ஆச்சரியமாக பார்க்குறது. அச்சம் பயம். அடுத்து பெருமிதம்னா பெருமை. வெகுளின்றது கோபம். உவகைன்றது மகிழ்ச்சி. இந்த 8 இருக்கிற இருக்கக்கூடியதை தான் மெய்ப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, சொல்லும் பொருளில் உங்களுக்கு அது பொருள் கொடுத்துருக்காங்க. அடுத்து நூற்பா பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிரிப்பு, அழுகை, சிறுமை, வியப்பு, அச்சம், பெருமை, சினம், மகிழ்ச்சி என்று மெய்ப்பாடு என் வகைப்படும். 2 மார்க்ஸில் கேட்கலாம். மேக்ஸிமம் உங்களுக்கு வந்துட்டு இதில் எதுவுமே மனப்பாட செய்யுள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் எல்லாமே 1 மார்க்கு 2 மார்க்ஸ் மெத்தடில் தான் கேட்பாங்க. அது எப்படி நம்ம இப்போ பார்க்கலாம். இலக்கண குறிப்பு பாருங்கள். இது எல்லாமே தொழிற்பெயர். ஏன் தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறோன்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெகுளின்னு இருக்குது, சரியா, வெகுள் கூட்டல் ஈ. இப்போ அந்த ஈ அப்படின்னா தொழிற்பெயர். அதே மாதிரி நகைன்னு இருக்குது, நகு கூட்டல் ஐ நகை. இந்த மாதிரி வர்றதுனால மருட்கை அப்படின்னா மருள் கூட்டல் கை. இதில் எல்லாமே பாருங்கள் கை தொழிற்பெயர் விகுதியாக தான் வந்திருக்கு. அதனால் இதில் எல்லாமே தொழிற்பெயர்கள் அப்படின்னு இலக்கண குறிப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. நகுன்றது பகுதி, உறுப்பினக்கணத்தில் பாருங்கள், சரியா. இல்லு இட்டானது விகாரம். அப்போ அந்த மருள் இல் இட்டா வருமொழி, நிலைமொழியில் வருமொழியாக வரும்போது இட்டா மாறிடுது. அதில் கை தொழிற்பெயர் விகுதி. அதனால் இந்த 8மே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தொழிற்பெயர். கண்ணை மூடிட்டு இலக்கண குறிப்பு தொழிற்பெயர்னு சொல்லிடுங்க. ஓகேவா. தென் பாடல் பாருங்கள். ஒவ்வொரு பாடலுக்கும், அதாவது இந்த 8 உணர்ச்சி மெய்ப்பாடுகளுக்கும் நமக்கு நூற்பா முதல் கொடுத்துருக்காங்க, சரியாம்மா. மெய்ப்பாடுகளை விளக்கும் இலக்கிய எடுத்துக்காட்டுகள். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்த்தோம், நகைனா சிரிப்பு. சிரிப்பு வர்ற மாதிரி சிரிப்பை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஈட்டு புகழ் நந்தி பாணனி எங்கையர்தம் வீட்டில் இருந்து பாட விடிவளவும் காட்டில் எழும் பேயென்றால் அன்னை பிறர் நரி என்றார் தோழி நாய் என்றால் நீ என்றேன் நான். நந்தி கலம்பகத்துலேருந்து ஒரு செய்யுள், ஒரு நூற்பா நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது பாணனுடைய குரலை எல்லாரும் கேட்டு எப்படி நகையாடுறாங்க சிரிக்கிறாங்க அப்படின்னா, என்னோடய வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் நீ பாடின அந்த உன்னோட குரலை கேட்டு எங்கள் வீட்டில் இருந்தவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அம்மா பேயின்னு சொல்கிறா, இன்னொருத்தவங்க மற்றவங்க என்னென்னா நரி உழையிற மாதிரி இருக்குது அப்படின்றாங்க, என்னோட தோணி இல்லை இது நாயும் கத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நான் தான் நீன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன இருக்குது, உன்னை எல்லாருமே பேய் நரி இப்படிலாம் திட்டினாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உன்னோட குரலை பார்த்து இப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்தது. ஆனால் நான் மட்டும்தான் நீ என்றேன். பாணன் பாணன்னு யார் தெரியும்ல, தலைவனுக்கு தூது வர்றவன் தான் பாணன். புகழ்மிக்க தலைவனின் புகழ் பாடுவனே, நீ எங்கள் வீட்டின் முன் இரவு முழுவதும் பாடினாய். அதை கேட்டு என் தாய் விடிய விடிய காட்டில் அழும் பேய் என்றாள். பேயின்னு சொல்கிறாங்க, நரின்னு சொல்கிறாங்க, நாயின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் உன்னை சொல்லும்போது எனக்கு ரொம்ப நகையாக இருந்தது, சிரிப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, பேய் என்றால் அன்னை, பிற நரி என்றால் தோழி நாய் என்றால் நீ என்றேன் நான். இப்போ இந்த பேய் நரி இப்படி சொல்லும்போது சிரிப்பு வருது, அந்த வார்த்தையை கேட்கும்போதே சிரிப்பு வருது. அதனால் இதில் கேட்பாங்க, இந்த வரிகளை கொடுத்து இதில் என்ன மெய்ப்பாடு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம், சரியா. அடுத்தது பாருங்கள், அழுகை. தலைவன் புலியோட காட்டில் என்ன பண்ணுறாரு, போராடி இறந்துடுறாரு. இந்த செய்தியை கேட்ட தலைவி என்ன பண்ணுறா அப்படின்னா, காட்டில் போய் தலைவனை பார்க்குறதுக்காக போகிறான், சரியா. அப்போ ஐயோ எனின் யான் புலி அஞ்சுவலே அனைத்தனன் கொளினே அகன்மார்பு எடுக்க வல்லேன் என்போல் பெரு விதிர்ப்பு உருக நின்னை இன்னாது உற்ற அரணில் கூற்றே. ஐயோ நீ இறந்து கிடக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதே. யான் புலி அஞ்சுவே, அதாவது உன்னை புலி தூக்கிட்டு போயிருமோன்னு பயமாக இருக்குது. அனைத்தனன், அதுக்காக நான் என்னோட மார்போடு உன்னை வச்சு அணைச்சிக்கணும்னு நினைக்கிறேன்.
எடுக்க வல்லன், அகன்மார்பு எடுக்க வல்லன், உன்னோட அகன்ற மார்பை என்னால் தூக்க முடியவில்லையே அப்படின்னு சொல்கிறான். என் போல் பெரு விதிர்ப்பு, என்னை போல இந்த பெரும் துயரத்தை நின்னை இன்னாது உற்ற அரணில் கூற்றே, நான் மட்டும் பற்றாப்படாது நீயுமே படணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரை யமனை வந்து சொல்கிறார். சரியா? இதில் என் போல் பெரு விதிர்ப்பு உருக நின்னை இன்னாது உற்ற அரணில் கூற்றே, பெரு விதிர்ப்பு அப்படின்னா துன்பம், துன்பத்தை கண்டாத்தானே நமக்கு அழுக வரும். ஸோ அந்த லைனை வச்சு இந்த லைனை கொடுத்துட்டு கேட்கலாம். நீங்கள் அப்போ என்ன பண்ணணும், மீனிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ மீனிங் தெரிஞ்சாதான் அது வந்து எந்த மெய்ப்பாடுக்கு வருன்றது உங்களுக்கு தெரியும். சரியாம்மா? என் போல் பெரும் விதிர்ப்பு, என்னை போல பெரும் துன்பத்தை நின்னை இன்னாது, நான் மட்டும் அல்லாது உற்ற அரணில் கூற்றே, நீயும் அடைவாய், துன்பப்படுவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது இளிவரல். இளிவரல்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சிறுமை. சிறுமை அதாவது சிறுமை குணத்தை எண்ணி வருந்துறது. சேரன் கணைக்கால் இருமுறை என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு தடவை போரிட்டு இது பண்ணும்போது சிறையில் அடைச்சி வச்சுருப்பாங்க. அப்போ சிறையில் இருக்கிறப்ப அவருக்கு வந்து தண்ணி கேட்பார். அப்போ அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த காவலர் என்ன பண்ணுவான்னா, ரொம்ப நேரம் கழித்து வந்து தண்ணி கொடுப்பான். ஸோ அந்த தண்ணியை எடுத்து குடிக்க, இதை நான் குடித்தா எனக்கு எவ்வளோ ஒரு அவமானம் அப்படின்னு நினச்சிட்டு அவர் குடிக்க மாட்டார். அதுக்கு தான் இந்த பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தொடர்படு ஞமலியின் இடர்படுத்து இடர்படுத்து இரிய கேளல் கேளீர் வேளாண் சிறுபதம் மதுகையின்றி வயிற்று தீத்தணிய தாம் இறந்து உண்ணும் அளவை ஈன்மரோ இவ்வுலகத்தானே. தொடர்படு அதாவது தொடர்படுனா நாயை போல கட்டி வச்ச, ஞமலினா நாய், கட்டி வைக்கிறாங்க. நாயை போல கட்டி வச்சுட்டு கேளீர் வேளாண் சிறுபதம், அதாவது மதுகை இன்றி வயிற்று என்னோட பசி, தன்னோட வலிமை மன வலிமையை இழந்து தன்னோட வயிற்று பசிக்காக தாம் இறந்து, நான் வந்து கையேந்தி நான் வந்து உங்கள்கிட்ட யாசகம் கேட்குற இந்த நிலைமையை ஈன்மரோ இவ்வுலகத்தானே, என்னோட மக்கள் வந்து என்னை வந்து போற்றுவார்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். ஸோ நீங்கள் வந்துட்டு தொடர்படு ஞமலியின் இடர்படுத்து இரிய இந்த லைன் கொடுக்கலாம். தொடர்படுத்து அப்படின்னா கட்டி போட்டு துன்பப்படுத்துறது, அந்த இடத்துல சிறுமையை குறிக்குது. தாம் இறந்துனா அதாவது பிச்சை கேட்குறது, அதாவது யாசனம் கேட்குறது, கையேந்திர நிலைமையை தான் சொல்லியிருக்காங்க. இறந்து உண்ணக்கூடிய நிலைமையை ஈன்மரோ இவ்வுலக தானே, இவ்வுலகத்தில் இருக்கிறவங்க என்னை வந்து ஒரு அரசராக போற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். இறந்து இந்த 2 வார்த்தைகளையும் வச்சு இது வந்து சிறுமையை குறிக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து மறுக்கை. மறுக்கைனா வியப்பு. வியப்பு அப்படின்னா ஒரு நம்ம வந்து பாராட்டக்கூடிய ஒரு செயலை தான் வியப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது திருமா பத்தினிக்கு அமரர்க்கு அரசன் தமர் வந்து ஈண்டி அவள் காதல் கொழுநனை காட்டி அவளோடு எம் கண்புலம் காண விண்புலம் போயது இரும்பூது போலும். இரும்பூது அப்படின்னா வியந்தது, வியப்பாக இருந்தது அப்படின்ற மீனிங். திருமா பத்தினி அப்படின்னா கண்ணகியை சொல்லியிருக்காங்க. சரியா? அமரர்க்கு அரசன், அமரர் அப்படின்னா தேவர்கள். தேவர்களுக்குள்ள அரசன் யாரு? இந்திரன். இந்திரன் வந்து விமானத்தில் வர்றாரு. சரியா? மேலேருந்து வானுலகத்துல இருந்து கீழே வர்றார். காதல் கொழுநன், கண்ணகியோட காதல் மன்னன் யாரு? கோவலன். இவங்களோட இவர் என்ன பண்ணுறாரு, விண்ணுலகத்துக்கு அவங்கள அழைத்து செல்கிற காட்சியை வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த வானுலகத்தில் அந்த கீழே இருக்காங்கல்ல, அங்கே இருக்கக்கூடிய அந்த குறவர்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவங்கெல்லாம் வந்து பார்க்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இந்திரனோடு கோவலனும் கண்ணகியும் போகிறது வந்து, அதாவது கண்புலம் காண விண்புலம் போயது, எங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி விண்ணில் பறந்து சென்றது இரும்பூது போலும். இரும்பூது அப்படின்னா வியந்தது, வியப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா திருமா பத்தினி யாரை குறிக்குதுன்னு கேட்பாங்க. அமரர்க்கு அரசன் யார், காதல் கொழுநன் யார், இந்த மாதிரி 1 மார்க்கில் கேட்கலாம். இரும்பூது மீனிங் என்னன்னு கேட்கலாம். கண்புலம் காண விண்புலம் போயது இரும்பூது போலும், இந்த வரிகளை கொடுத்து இது எந்த மெய்ப்பாடில் வருது அப்படின்னு கேட்கலாம். சரியா?
ஸோ இதை வச்சு நீங்கள் நல்லா புரிஞ்சு அது தகுந்த நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. என்னம்மா? அடுத்தது அச்சம். அச்சம்னா பயம். சரியா? மையல் வேலம் மடங்களின் எதிர்த்தர உய்வு இடம் அறியேமாகி ஒய்யென திறந்து கோல் எல்வளை கெழிப்ப நானும் மறந்து விதுப்புறு மனத்தே விரைந்து அவர் பொருந்தி சூரூரம் மங்கையின் நடுங்க. மையல் வேலம் அப்படின்னா மதம் பிடித்த யானை. வேலம்னா யானை, மையல்னா மதம் பிடித்த யானை வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா மடங்களின் எதிர்த்தர நீங்கள் முன்னாடி ஓடி வந்தது. உய்வு இடம் அறியே, நான் வந்து ஒளிகிறதுக்கு இடம் இல்லாமல் ஒய்யென திறந்து கோல் எல்வளை கெழிப்ப நானும் மறந்து, அந்த பெண்களுக்கே உரிய அந்த ஞானத்தை நான் மறந்துட்டு விதுப்புற மணந்தே விரைந்து அவர் பொருந்தி, நான் வந்து அவனுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டேன், மயில் போல நடுங்கி ஒளிஞ்சுக்கிட்டேன். சூரூர மங்கையின் நடுங்க, அந்த பதட்டத்தில் நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு தெரியாமல் நான் போய் ஒளிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா மையல் வேலம் மடங்களின் எதிர்த்தர, மதம் பிடிச்ச யானையை பார்த்து நமக்கு என்ன பண்ணுவோம்? சூப்பர் அப்படின்னு சொல்லுவோமா? கிடையாது. அப்போ பயப்படுவோம். ஸோ அந்த வார்த்தையை பார்த்தோன்னே அப்போ வேலம் யானை, மையல் வேலைனா மதம் பிடிச்ச யானை. இந்த வரியை பார்த்தோன்னே இது அச்சம் மெய்ப்பாடு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சூரூரு மங்கையின் நடங்க, சூரூரு மங்கையின் நடுங்க அப்படின்னா அவன் என்ன பண்ணான்? வழி இல்லாமல் விரைந்து சென்று ஓடி சென்று பயந்து, சூரூர அப்படின்னா பயந்து போய் அப்படியே நடுங்கி போய் நின்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது பெருமைக்கு கொடுத்துருக்காங்க. பெருமிதம்னா பெருமை. பாருங்க, உரு சுடர் வாளோடு ஒரு கால் விலங்கின் சிறு சுடர் முற்பேர் இருளா கண்டாய் எரிசுடர் வேல் தேங்குலாம் பூந்தெரியல் தேர் வந்தே நின்னோடு பாங்களா மன்னர் படை. உரு சுடர் அதாவது எரிதற்குரிய ஒளிமிக்க சுடர், சுடர்னா ஒளிகிறது அப்படின்னு சொல்லுவோம். வாள்னா வேல். சரியா? இது எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா சிறு சுடர் முற்பேர், அதை கண்டோடனே என்ன ஆகும் அப்படின்னா உரு சுடர் அப்படின்னா எரிகின்ற, அதாவது சுடர் விட்டு மிளிர்கின்ற வேலை உடைய, அதாவது வேலினை, அந்த வேல் அரசனுக்குரிய வேலினையும் சிறு சுடர் முற்பேர் இருளாங் கண்டாய், உன்னுடைய இந்த வேலை உடைய உன்னை கண்டால் அந்த இருளானது விலகிவிடும். சிறு விளக்கு முன்னாடி அந்த இருள் எப்படி ஓடுமோ அதுபோல உன்னை கண்டு பகைவர் அதாவது பாங்களா மன்னர் படை, உன்னுடைய படையை கண்டு எல்லாரும் நடுங்கி ஓடுவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல மன்னனுடைய பெருமையை சொல்கிறாங்க. சரியா? பாங்களா மன்னர் படை, உன்னுடைய படையைக்கு நான் புறப்பொருள் பூவேமா அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? புறப்பொருள் வெண்பா மலையில் 8வது செய்யுள்னு அர்த்தம். சரியா? பாங்களா மன்னர் படை அப்படின்னா உன்னுடைய அந்த ஒளி பொருந்திய படை அல்ல வீரம் பொருந்திய படை, அந்த படையை தான் அப்படி சொல்லியிருக்காங்க. உன்னுடைய படையை கண்டால் உரு சுடர் வாளோடு ஒருங்கால் விலங்கின் சிறு சுடர் முற்பேர், இந்த சின்ன சுடர் முன்னாடி, சிறிய விளக்கு முற்பேர் முன்னாடி இருளாங்கண்டாய், இருள் என்ன பண்ணுச்சு? விலகிருச்சு. அது போல. சரியா? இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பெருமையை சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, சினம். உருத்துப்பு அஞ்சாது உடல் சினம் செருக்கி சிறு சொல் சொல்லிய சினங்கெழு வேந்தரை அருஞ்சமம் சிதைய தாக்கி முரசொடு ஒருங்க அகல்படேனாயின். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தன்னை வந்து இளையவன் உருத்துப்பு அஞ்சாது உடல் சினம் செருக்கி, தன்னுடைய சினம் மிக்க, சினம்னா கோபம், இந்த கோபம் அப்படின்ற வார்த்தையை பார்த்தால் நீங்கள் வந்து இதை என்ன பண்ணணும்? வெகுளி மெய்ப்பாடு அப்படின்றத சொல்லிடணும். சரியா? தன்னை வந்து இகழ்ந்து, தன்னை வந்து இளையவன் அப்படின்னு சொல்லி நகையாடக்கூடிய ஒரு பகைவர். சரியா? அந்த பகைவரை பாண்டிய மெடுதுரை என்ன பண்ணுறான்னா தன்னுடைய சினத்தை வந்து அவர் மேலே காட்டி அவருடைய பகையானது அந்த முரசையும் விட்டுட்டு ஓடுற அளவுக்கு அவருடைய சினத்தை காட்டுறாரு. உருத்துப்பு அஞ்சாது உடல் சினம் செருக்கி, தன்னை எதுக்கு அஞ்சாமல்
தன்னுடைய உடல் முழுவதும் சினத்தை நிரப்பி சிறு சொல் சொல்லிய சினங்கெழு வேந்தரை, அந்த தன்னை இளையவன், சிறு சொல் அப்படின்னா தன்னை இளையவன் என்று சொல்லிய அந்த பகைவரை, சினங்கொள் வேந்தரை அந்த பகைவரை, அருஞ்சம் சிதையை தாக்கி அவரை என்ன பண்ணலாம், அவரை சிதறி ஓடும்படி தாக்கி முரசையும் கைப்பற்றி உளேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரி கொடுத்துருக்காங்க, தன்னுடைய சினத்தை காட்டுற மாதிரி. அடுத்தது பாருங்க, உவகை. உவகைனா மகிழ்ச்சி. மண்டல மதிமன்ன மாசரு முகத்தினாலும் திண்டிரன் மருகன்றனை சென்றதிற் கொண்டு கண்டு வெண்டிரை மகர வேலை விரிப்புணன் முகந்து தோன்றும் கொண்டலை மகளின்கான் குளிர்பசுந்தோகை போன்றாள். மண்டல மதிமன்ன மாசரு முகத்தினாலும் திண்டிரன் மருகன்றனை சென்றதிற் கொண்டு கண்டு, அதாவது மலை மேகத்தை கண்ட மயில் போல நீலவ கண்ணனை கண்ட குந்தியோட மகிழ்ச்சியை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. சரியா? அதாவது முழு நிலவு முகத்தால், அந்த முழு நிலவு போன்ற முகத்தை உடைய குந்தி திண்டிரன் திறன்மிக்க மருகன் தன்னுடைய மருமகன் கண்ணனை சென்றதிற் கொண்டு கண்டு அவன் முன்னாடி எதிர்கொண்டு அவனை காண்கிறாள். வெண்டிரை மகரவேலை விரிப்புணல் முகந்து தோன்றும், அந்த வெண்டிரை வெண்மை கூட திரை, அதாவது வெள்ள அலைகளை உடைய அந்த நீல கடலின் மீது முகந்து தோன்றும் மேகத்தை கண்ட, அந்த வரக்கூடிய அந்த மேகத்தை போல தன்னுடைய மயில் போல் மகிழ்ந்து, அந்த மயில் எப்படி தோகையை விரித்து ஆடும், மலை மேகத்தை கண்டவுடன் மயில் எப்படி தோகை விரித்து ஆடும் போல, அதுபோல மருமகன் கண்ணனை கண்ட குந்தியானவள் மகிழ்ந்து வரவேற்றாள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, கொண்டலை மகிழ்ந்து காணும் குளிர் பசுந்தோகை போன்றாள். திண்டிரன் மருகன்றனை சென்றதிற் கொண்டு கண்டு, இந்த வலிமை பொருந்திய இந்த வார்த்தையும் கொண்டலை மகிழ்ந்து காணும் இந்த வார்த்தைகளை வச்சு இது மெய்ப்பாடல், உவகை மெய்ப்பாடல் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? இன்னைக்கு நம்ம செய்யுள்ள அடுத்தது பாருங்களேன், உய்ப்போன் செய்தது காண்போர்க்கு எய்துதல் மெய்ப்பாடென்ப மெய்யுணர்ந்தோரே. இதுதான் காண்போருக்கு உரிய மெய்ப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரியாம்மா? இன்னைக்கு நம்ம என்ன வகுப்பில் பார்த்தோம் அப்படின்னா, தொல்காப்பியருடைய சில செய்திகளை பார்த்தோம். மெய்ப்பாடுனா என்னன்னு பார்த்தோம், மெய்ப்பாடு 8 என்னென்னு பார்த்தோம், இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பிலக்கணம் பார்த்துருக்கோம். சரியா? அடுத்தது ஒவ்வொரு அந்த மெய்ப்பாடு 8க்கும் புறநானூறு, நந்தி கலம்பகத்தில், அதாவது நகைக்கு எங்கே கொடுத்தாங்கன்னா நந்தி கலம்பகம், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் புறநானூறு சிலப்பதிகாரத்துலேருந்து கொடுத்துருக்காங்க, புறப்பொரு வெண்பா மாலையிலேருந்து கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றையும் வச்சு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, எந்த நூலில் கொடுத்தாங்க, எந்த மெய்ப்பாடுக்கு கொடுத்தாங்க, அந்த வரிகளை கொடுத்து கேட்பாங்க, இதில் என்ன மெய்ப்பாடு வந்துள்ளது அப்படின்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், லைன் பை லைனாக பார்த்துக்கணும், அந்த வரிகளை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி படிக்கணும். சரியா? இப்போ உவகையில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக அந்த பாடல் கொடுத்துருக்காங்க, மண்டல மதிமன்ன. இது வில்லி பாரதத்தில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எழுதி வச்சுக்கணும் சைடில். சரியா? மற்ற எல்லாத்துக்குமே அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த நூல் இடம்பெற்ற பகுதி வில்லி பாரதம் அப்படின்றத நீங்கள் எழுதி வச்சுக்கணும். சரியாம்மா? நீங்கள் ஒவ்வொரு லைனையும் பார்க்கணும், அதில் என்ன மெய்ப்பாடு வந்திருக்குன்றத பார்க்கணும். அதுக்கப்புறம் அதில் கொடுத்துருக்க இப்போ திருமா பத்தினி அப்படின்னா கண்ணகி, அமரர்க்கு அரசன் அப்படின்னா தேவர்களுக்கு அரசன் யார், இந்திரன். காதல் கொழுனன் இந்த இடத்துல யாரை குறிக்குது, கோவலனை குறிக்குது. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொன்றையும் நீங்கள் லைன் பை லைனாக நான் நடத்தினதை வச்சு நீங்கள் அண்டர்லைன் பண்ணி படிக்கணும். சரியாம்மா? படிச்சுக்கோங்க. இதுலேருந்து 1 மார்க்ஸ் தான் நிறையா வரும். ஓகேவாடா?